மதுரையில் ஓபிஎஸ் விரட்டியடிப்பு, அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள், மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், தற்போது சட்டமன்றத்திற்குரிய வேலைப்பாடுகள் அனைத்து மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது ஆலோசனை கூட்டங்கள் என்பது 2 கட்டமாக ஆலோசனை கூட்டம் போடப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அவசர செயற்குழு கூட்டமும் கூட்டி அதற்குரிய தீர்மானங்கள் எதுவும் ஏகப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா அம்மையார் ஆகட்டும், இந்த இருவருமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறத விட அதிமுகவுடைய தலைமையை நாம் ஏற்க வேண்டும். அதிமுகவுடைய தலைமையை சசிகலா அம்மையார் ஏற்க வேண்டும், அதன் பின்னால் நாம் இருக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தோம். அதுலயுமே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். அப்படி இருந்துமே ஓபிஎஸ்க்கு படுதோல்விதான் மிஞ்சியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ராமநாதபுரம் தொகுதியிலே ஜெயித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். அப்படி மட்டும் ஜெயித்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மத்திய அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கும். அதை வைத்து அதிமுகவை ஒரு வழி செய்திருப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தோல்வி என்பதே மிஞ்சி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்படி தோல்வி என்பது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பின்புலத்திலே இருந்த ஆதரவுகள் பூராமே விலக ஆரம்பிக்குது. அதாவது புகழேந்தி ஆகட்டும், ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன், அதே போல வைத்தியலிங்கம், இந்த மாதிரி நபர்கள் பூராமே ஓபிஎஸ்ஐ விட்டு விலக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் மதுரைக்கு, அதுவும் சுற்றுப்பயணமாக நமது ஓபிஎஸ் அவர்கள் மதுரை சென்றிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அங்கே அவருடைய தொண்டருடைய விழாவிற்கு சென்றதாகத்தான் தகவல் நேற்றைய தினம் வெளிவந்திருந்தது. அங்கு தொண்டருடைய அந்த விழாவிற்கு முடித்துவிட்டு வெளியே பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது அதிமுக மிக விரைவாகவே ஒன்றிணைய போகிறது. அது மட்டுமில்லாமல் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே 5 வழக்குகள் நிலுவில் இருக்கு. அந்த 5 வழக்குகளுமே வெற்றி என்பது நான் தான் பெறப்போகிறேன். அதிமுகவை ஒன்றிணைக்கப் போகிறேன். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்கிவிட்டு ஒன்றிணைக்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ அங்கே அதிமுக தொண்டர்கள் அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார். அதனால் ஓபிஎஸ் மிகுந்த ஒரு கோபத்துடன் வேகமாக கிளம்பி சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமது வைத்தியலிங்கம் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், 2 நபர்களை தஞ்சை மாவட்டம் ஆகட்டும் மற்ற மாவட்டங்களில் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் தொண்டர்களை தேடி ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்திலே அதிமுக தொண்டர்கள் தாக்கியதும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சொல்லில் நேற்று தினம் மதுரையிலே செய்தியாளர்கள் சந்திப்பிலே பேட்டி கொடுக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை அதிமுக தொண்டர்கள் கோஷ ஒலி எழுப்பி, அதுவும் கரவொலி எழுப்பி விரட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அதிமுக மட்டுமல்லாது தமிழகத்தில் மிக முக்கிய பொறுப்புகள் இருந்தவர். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர் அப்படியே இருந்தார் அப்படின்னால் கண்டிப்பாக அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகிவிடும் அப்படின்னு அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.